சபரி மோட்சம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது சபரி மோட்சம்ங்கிறது ராமன் சபரிக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு நிறைய நம்ம சொல்கிறது உண்டு. ஆனால் சபரிக்கு மோட்சத்தை அவருடைய குருநாதர் மத்தங்கர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ராமன் வாஸ் எ விட்னஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது அது ஒரு விதமான பிராபல்யமாக இப்படி ஒரு தாட் இருந்துருக்கு, ஆனால் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப அது ஒரு விதமான ஒரு அனுபவத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சபரியை பற்றி அப்படி படிச்சுட்டு வரும்பொழுது கம்பன் கழகத்துக்காக தான் நான் பண்ணினேன். அப்போது திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது சபரி மரத்துக்கு மரம் பழங்களை கடித்து சுவைத்து பார்த்து வைத்திருந்தாள். அதில் எந்த பழம் ரொம்ப சுவையானதோ அதை ராமபிரானுக்கு அவர் அர்ப்பணம் பண்ணினான். இப்போது அவள் சுவைத்து பார்த்து அந்த பழத்தை கொடுத்ததுனால் என்னவோ தெரியாது, அந்த சபரியை தான் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய புல்லாங்குழலாக அந்த கண்ணனுடைய கனிவாய் அமுதத்தை அனுபவித்தாள் அப்படின்ட்டு ஒரு வரி எழுதியிருந்தார். ஸோ இது ஒரு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நுட்பங்களை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை மற்றவர்கள்ட்ட பகிரும் பொழுது அது இன்னும் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொன்னதை பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணினேன் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரல் இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ் அதர்வைஸ் போயிட்டே இருக்கும். பல நேரத்தில் இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். இந்த மாதிரி நாங்கள் குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஏதோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒய் கிருஷ்ணா சோஸ் அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி திடீர்னுலாம் பேச ஆரம்பிப்போம். அப்போ எனக்கு ஐ பர்சனலி ஃபெல்ட், ஏன்னா இப்போ பீமன்லாம் கிருஷ்ணன் எதை சொன்னாலும் பண்ணிடுவார், ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் இது பண்ணினா என்ன ஆகுமோ, கிருஷ்ணனே சொன்னப்புறம் கூட இது பண்ணினா சரியா இருக்குமா, இப்போ அவள் என்னுடைய ஃபேமிலி இல்லையா, சொல்கிறது கிருஷ்ணர் தான் உன் ஃபேமிலின்னு அவருக்கு தெரியாதா, ஆனால் கிருஷ்ணர் சொன்னால் கூட அந்த ஒரு குழப்பம் அர்ஜுனனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த அர்ஜுனன் தான் நம்ப அப்படின்னு, அந்த அர்ஜுனன் தான் நம்ப, ஏன்னா நம்ம இறைவன் நமக்கு பலவிதமான சிக்னல் பலவிதமான இண்டிகேஷன்ஸை காமிச்சா கூட இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணினா இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு இருக்குது. அப்போது கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லலாம், நம்மளுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அர்ஜுனன்கிறது இஸ் நத்திங் பட் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி கேட்ட மாதிரி தான்.